everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொது தேர்வு 2024க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். So 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ், சோ நீங்க பயப்பட வேணாம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்லோட் இன்னைக்கே பண்ணிடுவோம். So 20 out of 20 வாங்குறதுக்கு நீங்க ரெடியான்னு மட்டும் சொல்லுங்க. So கமெண்ட் பண்ணுங்க. So வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதனால பெனிஃபிட் ஆகட்டும். சரியா? சோ உங்கனால அவங்க பெனிஃபிட் ஆனதா இருக்கட்டும். சோ மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். சோ இந்த क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதுமா மேம்? 20 out of 20 வாங்கிடலாமா? 10 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணலாமாங்கற டவுட் இருக்கும். நிச்சயமா 10 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிடலாம். கம்பல்சரி முதற்கொண்டு அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? மொத்தம் 14 2 மார்க்ஸ் இருக்கும். சோ 14 2 மார்க்ஸ்ல 14th क्वेश्चन கம்பல்சரி வைப்பாங்க. சோ அதுல ட்விஸ்ட் லைட்டா இருக்கும், இல்லன்னு சொல்ல மாட்டேன். சோ பட் இருந்தாலும் நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ நம்ம இப்ப இருக்க வீடியோல 12 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் நான் சொல்லிருக்கேன். சோ நீங்க அத ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா 12 क्वेश्चंस சாலிடா அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டியது 10 क्वेश्चंस தான். சோ அதனால 10 into 20 மார்க்ஸ் உங்க கையில தான், நீங்க பயப்படாம பார்க்கலாம். சரியா? சோ இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும்தான். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். சோ வாங்கிடலாமா 20 out of 20? யா. சோ ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 1. சோ அத்தியாயம் 1ல நீங்க எதெல்லாம் பார்த்தா போதும் அப்படின்னா பயிற்சி 1.1 எடுத்துக்கோங்க. சோ பயிற்சி 1.1ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த 3 क्वेश्चन மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத்தியாயம் 1ல இருந்து 2 2 மார்க்ஸ் வரும் கன்ஃபார்ம். சரியா? சோ அத்தியாயம் 1ல 2 2 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சோ பயிற்சி 1.2ல 1 2 3 அதே மாதிரிதான். எடுத்துக்காட்டு 1.1 1.2 எடுத்துக்காட்டு 1.4 1.5 நல்லா பாத்துருங்க. பயிற்சி 1.3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन, ஃபிஃப்த் क्वेश्चन, எய்த் क्वेश्चन. பயிற்சி 1.4ல ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த். சோ அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 1.13 1.14 1.15 1.17. பயிற்சி 1.5ல ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபிஃப்த், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் மட்டும் பார்த்தா போதும். 9th क्वेश्चन கண்டிப்பா பாத்துருங்க. சோ எடுத்துக்காட்டு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.2 20 1.21 1.22. சோ இந்த क्वेश्चंस மட்டும் எடுத்துக்காட்டுல பார்த்தா போதும். சரியா? சோ அத்தியாயம் 1ல இத கண்டிப்பா பாத்துருங்க. இதுல இருந்து ஒரு क्वेश्चन வந்துரும். இன்னொரு क्वेश्चंस வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயமா இருக்கா. சோ டெஃபினிஷன்ஸ் என்னென்ன கேட்க முடியும் அத்தியாயம் 1ல இருந்து அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன, சார்புனா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, ரிலேஷன்னா என்ன, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன் டெஸ்ட். சோ இந்த மாதிரி தான் வரையறைகள் கேட்க முடியும். சோ இந்த வரையறைகளை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. சரியா? ஏன்னா ட்விஸ்ட் வைக்கிறங்கிற பேர்ல வரையறை கேட்டாங்கன்னா என்ன பண்றது? சோ நம்ம அதுக்கும் ரெடியா இருக்கணும்ல. சோ அதனால இந்த 4 வரையறை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 3. என்ன மேம் அத்தியாயம் 2 விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம 10 क्वेश्चन to 11 क्वेश्चन ஈஸியா அட்டெண்ட் பண்றது எப்படிங்கிற வழியை பாத்திரலாம். சரிங்களா? சோ ஹார்டா எடுத்தோடனே உள்ள போயிடக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் ஈஸியா எப்படி மேம் 10 क्वेश्चन அழகா அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிற வழிதான். சோ அத்தியாயம் 2 பின்னாடி இருக்கு, பயப்படாதீங்க. சரியா? சோ அத்தியாயம் 3ல இது பார்ட் 2, அதாவது பார்ட் 1. பார்ட் 2 வந்து உங்களுக்கு பேக்ல இருக்கு. பார்ட் 1ல என்ன மேம் பயிற்சி டைரக்டா 3.19 போயிடுச்சா? ஆமா. பார்ட் 1ல ஈஸியா ஒரு क्वेश्चन, மொத்தம் அத்தியாயம் 2ல 2 क्वेश्चन வரும். அதுல இந்த பார்ட் 1ல இருந்து ஒரு क्वेश्चனும் பார்ட் 2ல இருந்து ஒரு क्वेश्चனும் நான் பிரிச்சிருக்கேன். சோ இந்த பார்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ், சோ அணிகள் மட்டும். சோ அதுல இருக்கக்கூடிய ஈஸியா நம்ம அதுல ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? சோ எல்லாத்துக்குமே இந்த பார்ட் 1 அணிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? சோ பயிற்சி 3.19 நல்லா பாத்திருப்போம். 1.7 1.8 1.9 இது மட்டும் நல்லா தரவா பாத்துட்டீங்கன்னா போதும், அழகா ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அந்த பயிற்சியில என்னென்ன क्वेश्चन பார்த்தா போதுங்கிறது நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த், எய்த், 9th, 10th அதே மாதிரி எடுத்துக்காட்டு அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 3.67 3.70. சோ பயிற்சி 3.17ல 1ல இருந்து 7 क्वेश्चन வரைக்கும் ஃபுல்லா பார்க்கணும். அடுத்தது பயிற்சி 3.18ல 1 2 3 4 5 6 7 8 எடுத்துக்காட்டு 3.63 64 62. சோ இதெல்லாம் பார்த்தாவே போதும். சோ இது பார்ட் 1ல இந்த क्वेश्चंस எல்லாம் பார்த்தாவே கண்டிப்பா இதுல இருந்து ஒரு क्वेश्चन வரும், கன்ஃபார்ம் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ 2 क्वेश्चनல ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண மாதிரிதான். சரியா? அடுத்தது அத்தியாயம் 7. சோ மேம் அத்தியாயம் 4 எங்க மேம் நீங்க கேட்கலாம். சோ அத்தியாயம் 4க்கு முன்னாடி நீங்க அத்தியாயம் 7 பாத்துருங்க. சோ 7ல பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.2 7.3 7.6 7.8 7.9 7.10 12 13. சோ இத மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா அத்தியாயம் 7ல 7.1 7.2ல இருந்து மட்டும் தான் 2 மார்க்ஸ் வரும். சரியா? நீங்க பயப்படாம இந்த क्वेश्चंस பார்க்கலாம். சோ பயிற்சி 7.2ல 6 7 8 எடுத்துக்காட்டு 7.15 7 7.20 7.17. சோ இந்த क्वेश्चंस தரவா பார்த்தா போதும். அத்தியாயம் 7ல கண்டிப்பா 2 அல்லது ஒரு क्वेश्चन வரும், கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ 7.2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுங்க. சரியா?
ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 6. சோ அத்தியாயம் 6ல இருந்து கன்ஃபார்ம் 2 கொஸ்டின் வரும். சோ அந்த 2 கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா பயிற்சி 6.1ல ஃபர்ஸ்ட் டு செகண்ட் நல்லா பாருங்க, செகண்ட்ல ஃபர்ஸ்ட் டு செகண்ட் நல்லா பாத்துக்கோங்க சரியா. சோ எடுத்துக்காட்டு 6.1ல இருந்து 6.6 வரைக்கும் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் பயிற்சி 6.2ல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 6.18 19 20 இதை ஃபுல்லா நீங்க பாக்கணும். பயிற்சி 6.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும். அதை பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு 6.2 மட்டும் பார்த்தா போதும் சரியா. சோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அத்தியாயம் 6ல 2 கொஸ்டின் அழகா அட்டெண்ட் பண்ணிடலாம் சரியா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 8. சோ அத்தியாயம் 8ல 2 கொஸ்டின் வரும் சரிங்களா. சோ ஒரு கொஸ்டின் வந்து புள்ளியியல்ல இருந்தோ, இன்னொரு கொஸ்டின் எதுல இருந்து வருங்க, நம்ம அவ்வளவு அழகா பார்த்திருப்போமே, ஈஸியும் கூட, ரொம்ப ரொம்ப ஈஸி, நிகழ்தகவு. சோ அதுல இருந்தும் வரும் சரிங்களா. ஓகே, சோ புள்ளியியல்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா எடுத்துக்காட்டு 8.1ல இருந்து 8.3 வரைக்கும் நீங்க ஃபுல்லா பார்த்தே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப எளிமை, லார்ஜஸ்ட் வேல்யூ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். 8.1 நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் பயிற்சி 8.1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் பார்த்தா போதும். 8.2ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் பார்த்தா போதும். 8.3ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் 10th பார்த்தா போதும். சோ எடுத்துக்காட்டு 8.1 8 20 22 23 24. சோ இந்த क्वेश्चंस நீங்க பார்த்தே ஆகணும். பயிற்சி 8.4ல 1 2 3 4 5 அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 8.2 6 2 9 3 2. சோ இந்த क्वेश्चंस நீங்க பார்க்கணும் சரியா. சோ இந்த அத்தியாயத்துல இந்த क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும், நீங்க அழகா 2 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிடலாம் பயோ இல்லாம சரியா. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 5ல 2 2 மார்க்ஸ் வரும். அத்தியாயம் 5ல 2 2 மார்க் வரும். சோ அந்த 2 2 மார்க்ஸ் எப்படி மேம் வரும் அப்படின்னா 5.1 5.2 ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே போதும், ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். 5.3 5.4ல இருந்து இன்னொரு 2 மார்க் வரும். சோ இப்படிதான் 2 மார்க்ஸ் வாரியா பிரிக்கிறாங்க சரியா. சோ பயிற்சி 5.1ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட்ல ஃபர்ஸ்ட், தேர்ட்ல ஃபர்ஸ்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 5.1 5.2 5.3 கண்டிப்பா பார்க்கணும். அடுத்தது பயிற்சி 5.2ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் 7th 8th அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 5.9ல ஃபர்ஸ்ட் செகண்டும் 5.10 5.11 5.12 5.15 ஃபுல்லா பார்க்கணும். அடுத்தது பயிற்சி 5.3ல 2 3 4 5 6 7 10 12 13 இந்த क्वेश्चंस கண்டிப்பா பார்க்கணும் சரியா. சோ எடுத்துக்காட்டு 5.19 18 5.17 5.25 5.26 சரியா. சோ பயிற்சி 5.4ல 1 2 3 4 क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 30 31 32 33 34 35 இது ஃபுல்லா நீங்க பார்க்கணும் சரியா. சோ இத ஃபுல்லா நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா 2 क्वेश्चंस அழகா அட்டெண்ட் பண்ணிடலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல சரியா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 2. சோ அத்தியாயம் 2ல என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, சோ இது வரைக்கும் நீங்க இந்த क्वेश्चंस வரைக்கும் பாத்திருந்தீங்கன்னாவே அத்தியாயம் 5ல 2, அத்தியாயம் 6ல 2, அத்தியாயம் 7ல 2 6 क्वेश्चन ஆச்சு. அதுக்கப்புறம் அத்தியாயம் 7ல ஒரு क्वेश्चन மட்டும் போடுங்க 7 ஆச்சு. அத்தியாயம் 3ல 1 8 ஆச்சு. அத்தியாயம் 1ல 2 10 क्वेश्चन ஆயிடுச்சு. சோ நீங்க இந்த அத்தியாயம் மட்டும் பார்த்தாவே 10 क्वेश्चन நீங்க அழகா அட்டெண்ட் பண்ணிடலாம் இல்லையா. சோ கம்பல்சரியா விட்டுருங்க, கம்பல்சரி விட்டு 9க்கு நீங்க 10 அட்டெண்ட் பண்ணிடலாம் இல்லையா. சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஈஸியெல்லாம் போட்டுட்டேன் சரிங்களா. இப்ப ஏன் புரிஞ்சுதுங்களா, நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஈஸியான அத்தியாயத்தை எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு. சோ இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா அத்தியாயம் 2ல வந்து எடுத்துக்காட்டு 2.2 2.3 2.9 2.10 ஃபுல்லா தரவா பாத்துருங்க. சோ அதுக்கப்புறம் பயிற்சி 2.1ல ஃபர்ஸ்ட் தேர்ட் 10th அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 2.14 நல்லா பாத்துக்கோங்க. பயிற்சி 2.3 9 4 மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 2.3ல 3 4 8 2 மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது பயிற்சி 2.4ல 1 2 3 அந்த 3 क्वेश्चन பார்த்தா போதும். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 2.24 மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 2.5ல 4th 5th 6th 8th இந்த क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 2.6ல தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चन பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 2.42 தரவா பாத்துறீங்க. சோ பயிற்சி 2.7ல தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चन 8th क्वेश्चन தரவா பாத்துறீங்க. சோ எடுத்துக்காட்டு 2.56 2.58 2.57 ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சோ பயிற்சி 2.9ல செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனால நல்லா பாத்துறீங்க சரியா. சோ இந்த क्वेश्चंस எல்லாம் பார்த்தா கண்டிப்பா அத்தியாயத்துல இருந்து 2 மார்க்ஸ் வரும். சோ இந்த 2 மார்க்ஸும் நீங்க அழகா அட்டெண்ட் பண்ணிடலாம் சரியா. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 3ல பார்ட் 2 இதுதான். சோ அந்த பார்ட்
2ல ஒரு கொஸ்டின் வரும் சரிங்களா. சோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வரும். சோ இது அல்ஜிப்ரா கான்செப்ட் இயற்கணிதம் அப்படிங்கறங்காட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு பின்னாடி கொடுத்திருக்கேன். அணிகள் பார்ட்ட முன்னாடி கொடுத்துட்டேன் சரிங்களா. அத்தியாயம் 3லயும் அணிகள் பார்ட்ட முன்னாடியும் இயற்கணித பார்ட்ட பின்னாடியும் கொடுத்திருக்கிறேன். எளிமையா இருக்கிறது முன்னாடி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது பின்னாடியும் கொடுத்திருக்கிறேன் சரிங்களா. சோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ எடுத்துக்காட்டு 3.1 2 12 சோ இந்த மூணையும் நல்லா தருவா பாத்துருங்க. பயிற்சி 3.2ல செகண்ட் ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 3.3ல செகண்ட் மட்டும் பார்த்தா போதும். பயிற்சி 3.4ல ஃபர்ஸ்ட் ஃபோர்த்தும் செகண்ட் ஃபோர்த்தும் மட்டும் பாருங்க. சோ பயிற்சி 3.5ல ஃபர்ஸ்ட், எடுத்துக்காட்டு 3.16ல ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து பயிற்சி 3.6ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நல்லா பாத்துருங்க. சோ எடுத்துக்காட்டு 3.2 3 2 5 தரவா பாத்துருங்க. சோ பயிற்சி 3.9ல ஃபர்ஸ்ட் தேர்ட், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபோர்த்தும் பாத்துக்கோங்க. சோ டைம் பர்மிட்ஸ் நீங்க ஃபுல்லா கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது சரியா. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி. சோ பயிற்சி 3.1ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 3.36 தெருவா பாத்துருங்க. சோ பயிற்சி 3.12ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா பாத்துருங்க. சோ எடுத்துக்காட்டு 3.40 தருவா பாத்துருங்க சரியா. சோ இதெல்லாம் பார்த்தாவே போதும். அத்தியாயம் 3 பார்ட் 2ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, சோ அடுத்தது அத்தியாயம் 4 கடைசியா வச்சிருக்கேன் சரிங்களா. சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வரலாம். சோ 1 or 2 வருஷம் 1 கேக்குறாங்க, 2 கேக்குறாங்க, சோ மாத்தி கேக்குறாங்க. சோ நீங்க 1 அல்லது 2 சோ நான் கடைசியா வச்சிருக்கேன். எடுத்துக்காட்டு 4.1 4.4 4.7 4.8 4 எடுத்துக்காட்டு பார்த்தா போதும். பயிற்சி 4.1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நைன்த். சோ எடுத்துக்காட்டு 4.12 13 15 16 இதெல்லாம் பார்க்கணும். அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பயிற்சி 4.2ல 1 7 8 9 மட்டும் பார்த்தா போதும். சோ அதுக்கு அடுத்தது பைத்தாகரஸ் தேற்றம். சோ பித்தாகரஸ் தேற்றத்தோட கான்வர்ஸ் பார்ட் இருக்கும். சோ அதை நல்லா பாத்துருங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 4.22 ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பாத்துருங்க. சோ பயிற்சி 4.3ல ஃபர்ஸ்ட் கேள்வி நல்லா பாத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 4.24 4.27 4.28 தரோவா பாத்துருங்க. சோ பயிற்சி 4.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் தரோவா பாத்துருங்க. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் வாரியாவே உங்களுக்கு நம்ம தமிழ் மீடியம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. 100s லேர்னிங் தமிழ் மீடியம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ ஒவ்வொரு அத்தியாயம் வாரியா 2 மார்க்ஸ் டிஸ்கஷன் போட்டிருக்கோம். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அந்த டிஸ்கஷன் போய் பாருங்க. சோ ஒவ்வொரு அத்தியாயம் வாரியா இருக்கு அதுல. சோ டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஹெல்ப் வேணுமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சோ பப்ளிக் எக்ஸாம்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சோ கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களால ஹெல்ப்ஃபுல் ஆகட்டும். சோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரியா. சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க எக்ஸாம்ஸ். சோ பயோ ஃபியர் இல்லாம பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தடவை அட்டெம்ப்ட் எடுக்க போறீங்க எனக்கு தெரியுது. சோ ஃபியர் இருக்கும் கொஞ்சம், நீங்க ஃபுல்லா தரோவா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வராது. சோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொடுத்தாச்சு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வேணாம். 12th கொடுத்த மாதிரி உங்களுக்கு நிஞ்சா கொஸ்டின்ஸ் வேணுமா, தண்டரிங் கொஸ்டின்ஸ் வேணுமா, வண்டர்ஸ் கொஸ்டின்ஸ் வேணுமா, 5 ஸ்டார் கொஸ்டின்ஸ் வேணுமா சொல்லுங்க. சோ உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன். சோ அந்த 5 ஸ்டார் கொஸ்டின்ஸ், 7 வண்டர்ஸ் கொஸ்டின்ஸ், 9 நிஞ்சா கொஸ்டின்ஸ், 11 தண்டர்ஸ் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் 5 மார்க்ஸ். சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 7 5 மார்க்ஸ் தான் 7 தண்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் 9 5 மார்க்ஸ் தான் 9 நிஞ்சாஸ், இம்பார்ட்டன்ட் 11 5 மார்க்ஸ் தான் டாப் 11 5 மார்க்ஸ் தான் தண்டர்ஸ் சரிங்களா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதுதான் அந்த வீடியோஸ். சோ 12th அப்லோட் பண்ணிருக்கு. 10th வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு பண்ணலாம் சரியா. சோ நீங்க கமெண்ட் போடுறத பொறுத்துதான் நான் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணுவேன் சரியா. ஓகே கைஸ், சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, பயப்படாதீங்க சரியா. ஓகே.